கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, துதியும் தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சிறு ஜெபம் செய்து நிகழ்ச்சியை தொடங்குவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. தகப்பனே, எங்களுடைய சோதனை காலத்தில எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக நீர் பாடுபடுகிறீரே அப்பா, அதற்காக நன்றி. எங்களுடைய பார சுமைகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீரே, எங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பலனையும் நீர் தருகிறீரே அப்பா, உமக்கு கோடான கொடி நன்றி 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 ஆண்டவரே. இதோ இந்த நிகழ்ச்சியும் கர்த்தர் நடத்தி வைக்கும்படியாக செபிக்கிறோம். உமக்கு சித்தமான பாதையிலே இதை நீர் செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனோர்களே, கர்த்தருக்கு நாம் துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுப்போம். இந்த பாடலை நாம் பாடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். பெர்க்மன் செய்ய பாடல். எல்லாவற்றிற்காகவும் அவர் செய்து வருகிற சகல உபகாரங்களுக்காகவும் நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கடவும். நன்றியறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறபடினாலே எல்லாவற்றிற்காகவும் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்ப்பவர்களும் இதை நடத்துகிற எங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் தாமே ஜீவனை தந்து நம்மை ஒன்றிணைத்திருக்கிறார். ஆவியினாலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாடலை இப்பொழுது நாம் தொடங்குவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற, எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள், தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள் வெறுக்க செய்தீரே. வெற்றியும் தந்தீரே, வெறுக்க செய்தீரே, வெற்றியும் தந்தீரே. துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். தேவ பக்தியுடன் தெளிந்த புத்தியோடு, தேவ பக்தியுடன் தெளிந்த புத்தியோடு இம்மையில் வாழ்வதற்கு பயிற்சி தருகின்றீர். இம்மையில் வாழ்வதற்கு பயிற்சி தருகின்றீர். துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். சொந்த மகளாக தூய்மையாக்கிடவே, சொந்த மகளாக தூய்மையாக்கிடவே உம்மையே பலியாக ஒப்படைத்தீர் சிலுவையிலே. உம்மையே பலியாக ஒப்படைத்தீர் சிலுவையிலே. துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு
துதி பலி செலுத்திடுவோம். மறுஜன்ம முழுக்கினாலும் புதிதாக்கும் ஆவியாலும், மறுஜன்ம முழுக்கினாலும் புதிதாக்கும் ஆவியாலும் ரட்சித்து கழுவினீரே மிகுந்த இரக்கத்தினால், ரட்சித்து கழுவினீரே மிகுந்த இரக்கத்தினால் துதிக்கிறேன். தூயவரே போற்றுகிறேன், புண்ணியரே இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். நீதிமானாக்கினீரே உமது கிருபையினால், நீதிமானாக்கினீரே உமது கிருபையினால் நித்திய ஜீவன் தந்தி நிரந்தர பரிசாக, நித்திய ஜீவன் தந்தி நிரந்தர பரிசாக துதிக்கிறேன். தூயவரே போற்றுகிறேன், புண்ணியரே இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திற்காகவும் நாம் தேவனுக்கு துதியை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்த பாடல், எல்லாம் கூடும். தேவனுடைய வார்த்தையினாலே எல்லாம் ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசித்து இந்த பாடலை பாடுவோம். நாம் விசுவாசத்தோடு பாடும் பொழுது நம் கண்களுக்கு மறைவாயிருக்கிறவைகளை எல்லாம் கர்த்தர் சீர்படுத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நாம் மெய்யாகவே அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசிப்போமானால் அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நமது விசுவாசத்தின் நிமித்தமாய் நம்முடைய குடும்பத்தாரையும் பரிபூர்ண ரட்சிப்பின் பாதையிலே அவர் நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஆகும். இந்த பாடலை பாடுவோம். உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும். விசுவாசத்தோட சொல்லுங்க, எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது, உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையால் திருந்தினான் பேதுரு, உந்தன் பார்வையால் திருந்தினான் பேதுரு. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தபித்தாள் மரித்தாள், ஜபத்தால் உயர்த்தாள். தபித்தாள் மரித்தாள், ஜபத்தால் உயர்த்தாள். திமிர்வாத ஐனையோ சுகமாகி நடந்தான். திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தான். கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. மீனின் வாயிலே காசு வந்ததே, மீனின் வாயிலே காசு வந்ததே. கழுதையின் வாயிலே
பேச்சு வந்ததே. ஹalleluya. கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. ஹalleluya. வாலிபன் ஐத்திகு துக்கத்தால் விழுந்தான், வாலிபன் ஐத்திகு துக்கத்தால் விழுந்தான், இறந்தும் எழுந்தான் பவுலன்று ஜெபித்ததால். ஹalleluya. இறந்தும் எழுந்தான் பவுலன்று ஜெபித்ததால், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. காலூன்றி நில்லென்று கத்தினார் பவுலன்று, காலூன்றி நில்லென்று கத்தினார் பவுலன்று, முடவன் நடந்தான் லீஸ்திரா நகரிலே, முடவன் நடந்தான் லீஸ்திரா நகரிலே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. எலிசாவின் சால்வையால் யோர்தான் பிரிந்தது, எலிசாவின் சால்வையால் யோர்தான் பிரிந்தது, எரிகோவின் உப்பு நீர் ஆரோக்கியமானது. ஹalleluya. எரிகோவின் உப்பு நீர் ஆரோக்கியமானது, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கோடாரி மிதந்தது எலிசாவின் வார்த்தையால், கோடாரி மிதந்தது எலிசாவின் வார்த்தையால், குஷ்டம் மறைந்தது யோர்தானில் குளித்ததால், குஷ்டம் மறைந்தது யோர்தானில் குளித்ததா, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மாதிரி உற்சாகமாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும், முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நல்ல உற்சாகமா சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் செய்யறது எதனாலனா, அவரை நாம் விசுவாசிக்கிறோம், நேசிக்கிறோம், அந்த வார்த்தையின் மேலே நமக்கு இருக்கிற பற்று, இதெல்லாம் அது நம்ம துதிக்கிற வேளையிலே அது பிரதிபலிக்கிறது. அதனால நம்ம துதிக்கிற நேரத்தை கர்த்தருக்கு முழு பலத்தோடு நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். இது துதிக்கிற நேரம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம துதிக்கும் பொழுது எதிரிகள், நமக்கு விரோதமாய் சத்ருவால எழுப்பப்படுகிற அந்த எதிரிகளே ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு மடிய செய்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ரொம்ப கவலை பாரத்தோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்லா உற்சாகமா துதிச்சு கையை தட்டி பாடுங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்க செல்போன்ல பேட்டரி சார்ஜ் போடுறீங்க இல்லையா, அந்த சார்ஜ் அப்படியே ஃபுல்லாக இருக்கும்பொழுது பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு நல்லா ஃபுல் எனர்ஜி, பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா. அது போல் நல்ல சார்ஜ் பண்ணிடுவார் ஆண்டவர். அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறாருன்னு நீங்கள் விசுவாசத்தை அந்த உணர்வு உங்களுக்கு வரும். அந்தபடியே நாம் இப்பொழுது உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன்.
பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி நன்றி நன்றி. உற்சாகமாய் பாடுங்கள். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, எந்த வியாதியா இருந்தாலும், என்ன பலவீனம், என்ன போராட்டமா இருந்தாலும், ஹalleluya, எதினாலே உங்கள் உள்ளம் உடைந்து நொறுங்கி துயரத்திலே மூழ்கி இருக்கிறதோ, ஆண்டவரை நோக்கி உங்கள் பாரங்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹalleluya, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். இப்பொழுது உற்சாகமாய் பாடுங்கள். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஹalleluya. கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று. ஹalleluya. நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார், நம் சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். விசுவாசித்து உற்சாகமாய் பாடுங்கள். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானேன். அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. முழுவதுமாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். அப்பொழுது அவர் முழுமையாக ஆளுகை செய்வார், ஒரு சேதமும் இல்லாமல் காப்பார். ஹalleluya. உற்சாகமாய் பாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உம் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். எவ்வுலக போக்கின்படி அறிக்கை செய்யுங்க.
எவ்வளோ பாவ காரியங்கள் ஆண்டவரை அறியாததற்கு முன்னமும் செஞ்சோம். ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டு இருக்கிற வேளையிலே, அவருடைய வேதத்தை நம் வாயினாலே உச்சரிக்கிற வேளையில கூட பாவம் சாவும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறோம். அறிக்கை செய்வோம். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். உம்மோடு இணைத்தீரையா மிகுந்த இரக்கத்தினார். உம்மோடு இணைத்தீரையா மிகுந்த இரக்கத்தினார். நன்றி நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர் நிழலே. புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர் நிழலே. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வம்பும் புத்தியினமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. துதிக்கிற இந்த வாயினாலே ஆண்டவரே சாபமான வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா எங்கள் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. எங்கள் நாவை ஆண்டவரே ஜீவ தண்ணீரன் ஊற்றாக மாற்றும் ஆண்டவரே. அப்பா பேசும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு ஆண்டவரே தாகம் தீர்க்கும் ஜீவ நதி புறப்பட்டு வருவதாக தகப்பனே. ஒருவரையும் காயப்படுத்தாதபடிக்கு அன்பு நிறைந்த வார்த்தைகளை யாவருக்கும் தந்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்தையும் கிருபையும் ஆண்டவரே அநேகருக்கு பகிர்ந்தளிக்க கூடிய உதாரணத்துவமான இருதயத்தையும் சிந்தையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுதும் உடைய திருவார்த்தையை தந்து எங்களை தேற்றி ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவ வார்த்தைக்கு நேராக செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்தபடியே பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு தந்த அவருடைய வார்த்தைக்காக நம்ம அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. அப்பா இந்த ஏழைகளுக்கும் ஆண்டவரே இந்த பாவிகளுக்கும் உடைய வார்த்தையை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா எங்களை பலப்படுத்துகிறீரே அதற்காக உமக்கு நன்றி. நம்பிக்கையோடு காத்திருக்கிற எங்களுக்கும் உடைய வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இப்பொழுதும் சத்தியத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு வல்லமையாய் இடைப்படும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன். ஸ்தோத்திரம். ரோமர் 10 அதிகாரம் 11 நான் வாசிக்கிறேன்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. என்னவென்று? ரோமர் 10:11 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹalleluya. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், நான் எல்லா காரியத்திலையும் சோர்ந்து போய் விழறது போலயே இருக்கே, துன்மார்க்கன் வந்து சந்தோஷமா இருக்கானே, எவ்வளோ துன்மார்க்கம் செய்யறவங்க, பாவத்திலேயே ஊறி கிடக்கிறவங்க எல்லாம் அப்படியே உயர்ந்துகிட்டே போறாங்களேன்னு சொல்றவங்களா நீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பசும் புல்லை போல செழித்து அப்படியே வாடி போவார்களாம். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு ஒன்றுமில்லாதது போல காணப்படலாம். நீங்க தான் உலகத்திலேயே அதிக துக்கத்தையும் பாடுகளையும் நிந்தையும் சுமப்பது போல தெரியலாம். உலகம் அப்படியே சந்தோஷமா இருக்கிறது போல தெரியலாம். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஹalleluya. இப்போ நீங்க துயரப்படுறீங்களா? உங்களுக்கு ஆறுதல் தேவனாலே கடந்து வருகிறது. ஹalleluya. எப்பவுமே நம்ம வாசிப்போம் இல்லையா? அது போல ரோமர் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. என்ன சொல்றாங்க? நீங்க நாள்தோறும் கர்த்தாவே, ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, ஆவியானவரே என்று அவருடைய நாமத்தை நோக்கி சொல்லி கூப்பிடுகிறீர்கள் இல்லையா? நீங்க எப்படி அவரை வந்து விசுவாசித்து கூப்பிடுறீங்களோ, உங்க வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் தமது குமாரனை மரித்தோரிலிருந்து எழுப்பி சத்திய பலனாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளி இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து இருக்கிறபடியினாலே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்தால், நீங்க விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்வார்களாக. நீங்க விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பீர்களால், எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவர்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க மாத்திரம் இல்ல, உங்களை சார்ந்தவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். உங்க கணவர், பிள்ளைகள், உங்க மனைவி, பிள்ளைகள், உங்க பெற்றோர், உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமாக ரட்சிப்பார். இந்த நாளிலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சொல்லுகிறவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று எழுதியிருக்கிறது. நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்து சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படாமல் கட்டாயமாக அதை நிறைவேற்றியே தீர்வார். பிரியமானவர்களே, உற்சாகத்தோடு நாம் தொடர்ந்து வாசிப்போம். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணப்படும். ஆண்டவரை நான் தேடுறேன், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு வாயை திறக்காம அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி அமைதியா இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. நீதியுண்டாக இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கிறவர்களானால் உங்கள் வாயினாலே அதை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரை குறித்து நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அநேகருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும், அவரை கீர்த்தனம் பண்ணணும், மகிமைப்படுத்தணும். எங்க இருந்தாலும் தேவநாம மகிமைக்காக நம்ம அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை இப்படியெல்லாம் நீங்க செய்யும் பொழுதுதான் இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது? நீங்க உறுதியாய் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு சிறப்பான ஒரு ஒழுக்கமான நல்ல ஆத்துமா என்று அது வெளிப்படுகிறது. அந்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிரீடம் என்ன தெரியுங்களா? நீங்கள் வெட்கப்படுவதே இல்லை, உங்களுக்கு துக்கம் உண்டாவதே இல்லை, உங்களுக்கு என்னாலும் சுக வாழ்வுதான். ஹல்லேலூயா. பாருங்க 12வது வசனம். யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகம் பலன் வேண்டுமா? அதுலயும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கார். உங்களுக்கு தேவைகள் குறைவுகள் இருக்கா? அந்த எண்ணிலையும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார்.
பேர் புகழ், ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகணுமா, அதுலயும் அவர் உயர்ந்தவராய் எல்லாம் இருக்கிறது. அவராலே அன்றி ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இன்னும் உங்கள் விசுவாசத்தை அனல் மூட்டி எரிய விடுங்கள். விசுவாசத்துல நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்மை நாமே நிதானித்து அறிய கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம யோசிச்சு பார்ப்போம். எந்தெந்த நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நான் சொல்லுவேன், நானே என்னோட லைஃப்ல நான் செய்யற காரியங்களை நான் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி, அதாவது எப்படி ஒரு கேமரா இருந்து நம்மளை வாட்ச் பண்ணுமோ அது மாதிரி சிந்திக்கிறது உண்டு. என்ன நான் கவனிப்பேன், நான் என்ன செய்யறேன், என்ன பேசுறேன்னு. அப்போ எனக்கு சில நேரத்துல ரொம்ப வெக்கமா இருக்கும். இப்படி உலகத்தார் போல நம்ம இப்படி ஆவியை அவித்து போட்டு இப்படி செஞ்சிடறோமே, இப்படி கோவப்படுறோமே, இப்படி எரிச்சல் அடைகிறோமேன்னு சொல்லி வருத்தமா இருக்கும். பிரியமானவர்களே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை ஒரு நாளும் நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபம் வெளிப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நம்மை வெறுமையாக்க வேண்டும். யார் என்ன கேவலப்படுத்தினாலும் என்ன பண்ணாலும் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்குது. உலகம் உங்களை பகைக்கிறது முன்னே அது என்னை பகைத்தது என்று அவர் சொல்லுகிறார். எனவே எதுவா இருந்தாலும் அது நம்மள டச் பண்ணல, அது அவங்கள ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க. அவருக்கு தான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேல மிகுந்த வைராக்கியம் உள்ளவராய் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கு எந்த விதமான யுத்தமா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ஜாலியா பாடி மகிழ்ந்திருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க பாடி கீர்த்தனம் பண்ணி சந்தோஷமா இருக்கும் பொழுது உங்களுக்கு பலன் பெருகும். கவலைப்பட்டு ஒரே முடிஞ்சு போனதையும் நெகட்டிவையும் யோசிக்க உங்களுக்குள்ள ஒரு ரசாயனம் உருவாகும். அது உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன் எல்லாம் பாதிக்கும். ஹல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே என்று உற்சாகமாய் நீங்கள் பாடும் பொழுது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளையும் கர்த்தர் புதுப்பித்து உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இந்த ஏழைகளுக்கும் நாங்க கேட்டா நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏசப்பா. ஆனால் விசுவாசத்தோடு, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்டோம், நீ தந்தீர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு கோடானு கோடி நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பெரிய அசைவை நீர் உண்டு பண்ண போவதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, உற்சாகமாய் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவரை துதித்து பாடுங்கள். எல்லா கவலையும் தூர தூக்கி போடுங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி இருக்கிறார். எல்லா சாபத்தையும் நம்மை விட்டு நீங்களாக்கி அவர் நிச்சயமாய் ரட்சிப்பார். விசுவாசத்தோடு இருங்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. God bless you.